முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு. எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏலாம் இல்ல. எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அரசு செலவுல வாகனம், கார் குடுக்குறோம். அதுக்கு வாகன படி மெயின்டனன்ஸ்க்கு ஒரு 75,000 ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் அல்லது அதுக்கு ஒரு உதவியாளர்ங்கிற வகையில அவருக்கு ஒரு 25,000ன்னு ஏற்கனவே 1,05,000 மாசம் வாங்குறாங்க. இப்ப 2,05,000 உயர்த்தி அறிவிச்சிருக்காப்புல. இது இது இந்த இன்னைக்கு காலத்தின் தேவைன்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க சார்? காலத்தின் தேவைன்றதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்போ டூ வீலர் கொடுத்தீங்கன்னு வைங்க, ஏதாவது வண்டியை வச்சு இடிச்சு விட்டு போயிடுவாங்க. அது எம்எல்ஏன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ கார் அப்படின்னு கொடுத்தா தான் வந்து ஒரு பாதுகாப்பாக மழை பெஞ்சாலும் அந்த எம்எல்ஏ நினையாமல் போகிறதுக்கோ. ஏன்னா எல்லாமே புதுசு. சில கிரிமினல்ஸ் இருக்கான், அது வேற. நேத்து நீங்க சொன்னதுனால டூ வீலர்ல போன லேடிகிட்ட செயின் அறுத்து தாவேகா நகர செயலாளர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏவே இப்போ போறாங்கன்னு வைங்களேன். எம்எல்ஏ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் சரி அந்த மாதிரி நான் நினைக்கும் நம்மகிட்ட ஏதோ மனு கொடுக்க வராங்கன்னு நினைக்கும். அப்படி ஸ்லோ பண்ணி நிப்பாட்டினாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ வேற பெண்களாக இருந்தால் நிறுத்த மாட்டாங்க, யாரோ ஸ்ட்ரேஞ்சர் துரத்துறான்னு போயிடுவாங்க. இப்போ எம்எல்ஏ அப்படின்னு நிறுத்தானே ஆகணும். இப்போ ராணிப்பேட்டை எம்எல்ஏ எல்லாம் சொல்லியிருக்காப்புல, யார் அந்த ஏதோ ஒரு பொண்ணு, அவங்க சொல்லியிருக்காப்புல, நான் இனிமே இந்த பருதா தான் போடுவேன், தாவேக்கா பருதா தான் போடுவேன், இந்த கலரில் தான் போடுவேன் சாக வரைக்கும். இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி தான் இப்போ நடக்க. ஜெயலலிதா ஆட்சி அதை வரைச்சு நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா ஸ்டைல் ஜெயலலிதா ஆட்சி இல்லை, ஜெயலலிதா ஸ்டைல் 91 96 ஆட்சி நடக்குது. புரியுதா அவனுக்கு? நீங்கள் அந்த எம்எல்ஏ போட்டிருக்க பரதா தலையோடு போட்டிருக்க, ஜெயலலிதா அம்மையார் தலையோடு போட்டிருக்கமான கழுத்து வரைக்கும் ஒரு டிசைனர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஒரு புனல் மாதிரி இருக்கும், தலையில் விட்டுட்டேன் இது மேலே மறைக்கிற மாதிரி. இந்தம்மா தலையிலேருந்து போட்டிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இவர்கள் எல்லாமே அந்த இதுக்கு தான் போகிறாங்க. அதில் அப்படி தான் நான் வந்து செருப்பே போட மாட்டேன்னு, அம்மா பேரை சொல்ல மாட்டேன்னு. ஏன்னா இப்படி ஒரு அரக்கு இருக்குங்க. அதுக்கு அரக்கருக்கும் கிடையாது, இருக்கிற மக்களை அரக்கருக்குன்னு ஆக்கிட்டு அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. அவர்கள்லாம் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. நம்ம பேரை சொல்ல வேணாம். அதிமுகவில் நிறைய அந்த காலத்து இளைஞர்கள் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொன்னவர்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்ற உங்களுக்கு தெரியும். இல்லை, அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜானியில் இருந்தப்போ வேறு மாதிரியும் பேசுவாங்க. அது ஒரு டீம் அது பேசிட்டு அவங்களே வந்து இப்படியும் பேசிட்டாங்க. சிலரை பார்த்தால் கும்பிட தோன்றும், சிலரை பார்த்தால் கூப்பிட தோன்றும் பேசினவரெல்லாம் கடைசியில் அந்த அம்மா தான் வந்து போய் அடைக்கலமாகி சபாநாயகராக இருந்து கடைசி வரைக்கும் அந்த அம்மா செலவு பண்ணிச்சு. ஸோ இப்படிலாம் இருக்குது. இது அரசியலில் சகஜம். அந்த மாதிரி தான் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போ இவர்களுக்கு கார் வேணும்ல, ஏன்னா கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? புரியுதா? எம்எல்ஏ கடத்த முடியாதா? காரோட கடத்த கொஞ்சம் கஷ்டம். ஒப்பீட்டளவில் அது பாதுகாப்பு. நீங்கள் பஸ்ஸில் போய் பஸ் ஸ்டாப்பில் நின்னா ஈஸியாக கடத்திடலாம். மாருதி ஆம்னியை வச்சு இழுத்தீங்கன்னா உள்ள மயக்க மருந்து கடிச்சு மயக்க மருந்தே வேணாம். பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது ஆம்னின்னா இப்படி டோரு, அதனால அந்த வண்டியை தடை பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து ஆம்னி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கதவை திறந்து உள்ளே திணிக்க முடியாது. 20 வருஷமா ஆம்னி வச்சு தான் கடத்துறாங்க சினிமா. ஏன்னா அதுதான் டோர் இப்படி இருக்கும், ஓப்பன் பண்ணோடனே டக்குன்னு உள்ள தள்ளி கடத்திடலாம். ஸோ அது பஸ் ஸ்டாண்டில் நின்னா பஸ்ஸில் போனால் கடத்துறது ரொம்ப ஈஸி. டூ வீலரில் போனால் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கஷ்டம். சிலின்னு சுதாரிச்சு தான் அவங்க வண்டியில் போயிடுவாங்க. காரில் போனால் காரோட கடத்தணும். புரியுதா உங்களுக்கு? அது கஷ்டம். டிரைவர்னா அட் டைமில் டிரைவரையும் கடத்தணும், கூட போகிறவங்களையும் கடத்தணும், பிஏ வேற வருவான் அவனையும் கடத்தணும். 3 பேரை கடத்தி யார் சோறு போடுறது? இந்த கதையாயிரும். கடத்தின காசுனாலும் கொடுக்குறாங்க, வண்டி வச்சு கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யாரும். அதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக காருன்றது கடத்துறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை, இப்போ இதில் அமமுக எம்எல்ஏ எழுந்திரிச்சு என்கிட்ட ஏற்கனவே 3-4 கார் இருக்கு, 3-4 வரைக்கும் அப்படின்னா ஷேர் ஆட்டோ வாங்கிக்கோங்க. புரியுதா? இருந்தாலும் முதல்வர் கொடுத்த காரில் போனாதான் அவருக்கு கொடுத்துருக்காருன்னு நான் மரியாதையாக வெளில சொல்லிக்க முடியும்லாம் அவர் பேசுகிறார். 3 கார் வாங்கிட்டா அந்த காசுலையா? ஏற்கனவே மாறணும், இருட்டில் கையெழுத்து போட்ட பிள்ளை ஏதோ அதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, டப் டப்பு 3 காரை வாங்கியிருப்பாங்க. அவர் எதுவும் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டாக என்னன்னு தெரியல. அவருக்கு இடம் துவப்பு துறவுலாம் இருக்குது. இப்படி தானே ஒரு அமௌண்ட் அடிச்சிட்டோம்னா அது ஒரு பீரியட் இருக்க போகிறோம், அப்புறம் என்ன இருந்தால் என்ன இதான் என்ன அப்படின்ற மாதிரி அவர் கார் கொடுக்க. என்ன கார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதில் வேற பாமக எம்எல்ஏ எந்திரிச்சு அவர் சொன்னது அவருக்கு தெளிவாக வெளில போல இருக்கு. இல்லை, எங்களுக்கெல்லாம் மொதல் டைம் எம்எல்ஏக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் நாங்களும் இருக்கமில்லன்னு அவர் கேட்க, பேரவைத் தலைவர் அதெல்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் தாங்க கொடுக்குறேன், நாங்கள் எல்லாருக்கும் அப்போ மகிழ்ச்சின்னு சிரிச்சுட்டு எல்லாம் அப்படி எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிவியில் இருந்தேன். அந்த டிவியில் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் சேர்ந்தார், 2 பேர் சேர்ந்தாங்க.
ஒரு இத்து போனவன். அவன் வந்து ரூரலில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மேனேஜராக இருந்தான். அவன் அம்பாசிடர் காரில் சுற்றி இருந்தான் எலெக்ஷன். அவனை தூக்கி இங்கே சிஇஓவாக போட்டாங்க அந்த சேனலில். சிஓ போட்டால் அவன் அங்கே 45,000 தான் சம்பளம் வாங்குறான். இங்கே உள்ள ஒரு எடிட்டராக ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், உங்களுக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சவர் ஒருத்தர். அவர் பயங்கரமாக அவர் சொன்னார்னா வந்து அப்படியே நடக்கும். பூஜாடியோட உட்காந்து ஒரு டிவி வச்சுருப்பாரு சொல்லார். இப்போ சமீபத்தில் கூட வந்து அந்த விஷயத்த சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்க சில பேர். 7 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டா நான் வந்து இந்த தொழிலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தவொடனே அவங்க கூடயே போய் வண்டி ஏறிப்போம். வரிகள் சொல்லுவாங்கள்ல, ஏன்டா போலீஸ் வேன் ஜீப்பில் ஏறி வந்தவன்டா நான் சென்னைக்கு கையை காமிச்சு. போலீஸ் ஜீப்பில் ஏறி லாரியில் ஏறி வந்து அதை பிடிச்ச போலீஸ் வேனில் ஏறி சென்னைக்கு வந்தவன்டா, ஏன்டே அவன் வேலையை காட்டுறியான்ற மாதிரி தப்புன்னு மாதிரி அவங்க சைடாக போயிட்டார். நான் சொன்னது தப்பு தான். அந்த நபருக்கு ஒரு கார் வாங்குறேன். இந்த 2 பேரும் சிஇஓக்கு ஒரு கார் வாங்கினேன். அப்போ நான் வந்து இப்போ எனக்கு வேணையே அந்த பெரிய கார் தான். ஏன்னா நான் சொந்தமாக சம்பாதிக்கிறேன். ஒரு சொகுசு கார் ஒன்று, பெரிய கார். இந்த இவங்க எழுதுவாங்கல்ல பேப்பரில் சொகுசு, மித்த கார்லாம் மாருதி காரில் சொகுசு எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் தான் ஏசி இருக்குது. காருங்கிறது அந்த கம்ஃபர்டபுள் மாதிரி இவங்க சொகுசு கார் பறிமுதல். அப்போ அந்த கார் பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்கு ஆஃபீஸில் கார் கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் கார் கொடுத்தா என்னன்னா, எம்டி பெரிய மனுஷன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து அதாவது பணத்தில்தான் அவர் இதே பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுறார், 2 பேருக்கும் அப்போ ஒரு கார் வந்து போடுறாங்க. அது பென்ஸுக்கு ஈக்குவலாக போகும். பென்ஸ்னால் அப்போ தான் வந்து இந்த கையிலே சவுண்டு ஏற்றுறது, வைக்கிறது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதிலே வருது. அந்த பேனலில் இல்லை, இதில் ஸ்டேரிங்லேயே வருது, லாக்கெல்லாம் வருதா. இப்போ இதை பார்த்து அவர் ஆசைப்பட்டு இவங்க 2 பேருக்கு இந்த கம்பெனி வாங்கி கொடுத்துருங்க, வண்டியை வாங்கி கொடுத்துருங்க. அங்கே இருக்க தரத்திலையும் பிடிச்சி வாங்கியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் 30 வருஷம் 40 வருஷமாக சீட்டை தைக்கிறேன். அவங்க மிச்சப்படுத்துகிறாங்களாம். அவங்க ஆண்டான் அடிமை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கே வாங்கி தரல, டிவி சேனல்னு ஒன்று ஆரம்பித்தோடனே எம்டி அது மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். டிவி சேனல் மேலே ரொம்ப. இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை வளர்ந்துடும் 6-7 வயசு, அது கொஞ்சம் 7-8 வயசு ஆனால் அதை கொஞ்சம் மாட்டாங்கல்ல, அது பாட்டுக்கு விளாண்டு திடீர் மண்ணில். ஆனால் இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்தோன்னா அதை தான் எடுத்து கொஞ்சிட்டு திரிவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி. டிவி சேனலில் வண்டி வந்து இது பண்ணி 2 வண்டி வாங்குறதுக்கு ஆர்டர் சொல்லிட்டார். இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாடல்லே லோ எண்ட் மாடல், டேப்பு கூட இருக்காது. இவங்க எதிர்பார்த்தது ஹேண்டில் எல்லாமே சிஸ்டம். அந்த லோ எண்ட் மாடலில் ஒன்றுமே இருக்காது, 4 டயரும் வண்டியும் மட்டும் இருக்குது. இதை வாங்கி கொடுத்துட்டாங்க 2 பேருக்குமே. வாங்கி கொடுத்தா இவங்க தேடுறாங்க. பென்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னார் ஐயா, இதில் என்ன டேப்பே இல்லை, ஒரு வேளை அடியில் எதுவும் வச்சுருப்பாயிலோ, இல்லை நம்ம உட்காந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பாயுமோ அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் தான், எனக்கு என் நண்பர் தான். உடனே வண்டி வந்தோடனே கூப்பிட்டாப்புல, கூப்பிட்டு வாங்குவோம்மா இது என்ன வாங்க பாருங்கள். அந்த நம்ம கேட்லாக் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதில் கையிலே இல்லாமல் இருந்துச்சு, இதில் ஒன்றையும் காணாது. உடனே நானும் வந்து பார்க்குறேன், என்னடா இது வண்டியை மாற்றி தீட்டுட்டாங்களா என்ன, புது வண்டி எப்படி மாற்றிது எல்லாம் பார்த்தேன்னா அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த மாடலில் ஹை எண்ட் மாடலில் தான் இது பூரா இருக்குது. இவங்க வந்து ஈத்தர பயலுக்கு அது 9 லட்சம் வருது, இது 5,4 லட்சம். அதனால் இருக்கிறதுலே லோ எண்ட் மாடல் வாங்கி கொடுத்தாங்க. நல்ல வேலை டயர் 4 டயரோடு வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இவராக மாற்றினார். அதுக்கப்புறம் எம்டிகிட்ட பார்த்தோன்னா எம்டி சிரிக்கிட்டார், இது வாங்கிட்டாங்க இனி என்ன பண்ணுறது, டெலிவரி எடுத்தாச்சு சொல்லி அவங்கள கூப்பிட்டு சத்தம் போடுறேன். நான் காமிச்சது என்னையா அந்த மாதிரி சத்தம் போடாத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லோ எண்டு வாங்கிட்டாங்கன்னு வைங்க, கையில் தான் சுற்றி கதவு திறக்கணும், புரியுதான், பிடிங்கிட்டு வந்துடும். இப்போ கூட்டத்தில் கட்சிக்கார 4 பேர் ஏற்றும் போது சுற்றுறேன்னு சொல்லி கையோடு பிடிங்கி விட்ருவாங்க, ஏதாவது பண்ணு. அதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டாவில் போட்டிருக்காங்கல்ல இந்த ஷேர் ஆட்டோ இருக்குல்ல, அது ஷேர் ஆட்டோவை நீங்கள் பார்க்கக்கூடாது. அது நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். முன்னாடி ஒரு சீட்டு டிரைவரு, பின்னாடி 8 பேர் ஏற்றலாம். முன்னாடி டாக்டர் தமிழிசை ஒரு வண்டி வச்சுருந்தாங்க. அந்த வண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மாடல் கம்பெனிக்காரனே இது போட்டோமான்றது மறந்துட்டான். அதுதான் தமிழிசை மேடம் வந்து அந்த, அதாவது எப்படின்னா பெண்கள் சிறப்புன்னு சொல்ல முடியாது, அது என்ன கம்பெனின்னு கூட நான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு டாட்டா இல்லை, அது ஏதோ ஒரு கம்பெனி. அவன் அந்த காரை போட்டு அட்ரு ஃப்ளாப் ஃபெயிலியர், ஒருத்தன் கூட வாங்கலை. ஆனால் அந்த அம்மா அந்த வண்டி வச்சுருந்துச்சு. எப்படின்னா அது எப்படி இருக்குன்னா 8 பேர் ஏற்றலாம். முன்னாடி இந்த அம்மா உட்காந்து டிரைவர் உட்காந்துருவாங்க, பின்னாடி சீட்டில் ஒரு 5 பேர் அடைச்சி ஏற்றிடுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு 5 பேர் ஏற்றுவாங்க, அப்புறம் பின்னாடி டோரை திறந்தீங்கன்னா 2 சீட்டு இப்படி வரும், அதில் 2 பேர் இது ஏறிக்கிறோம், நடுவில் ஒருத்தர் குன்னி உட்காந்துக்குவான். இன்னும் பக்கத்தில் தானே போகிறோம், 10 பேர் ஏற்றலாங்க லாரி மாதிரி. இந்த அம்மா அப்படியே ராணி மாதிரி முன்னாடி உட்காந்து, ஏன்னா அவங்க வண்டியை அவங்க அப்படி தான் உட்காந்துருப்பாங்க,
கொண்டாந்து நிறுத்தினா திறந்து விட்டா இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் படத்தில் விடலாம். இந்த கதை வழியாக ஏறி அந்த கதை இறங்கிட்டே இருப்பார். 10-15 பேர் வாங்குவாங்க. இப்போ இந்த 10 பேருக்கு டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் அறிவு தான். அப்படி இருந்து அந்த மாதிரி பதவி தரலன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி காரை கூட கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குல்ல, அது நல்ல கூலிங்காக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கட்சி தொண்டர்களையும் ஏற்றிக்கலாம், இவங்களும் சொகுசாக முன்னாடி உட்காந்துக்கலாம். கொஞ்சம் டிசைன் பண்ணி தாவேக்கா கொடி கலரில் பெயிண்ட் அடித்து கொடுத்தோன்னா அவங்க பாட்டுக்கு ஓட்டலாம். இந்த கார்னால் கதவை திறந்து ஏறி இடுக்கில் உட்காந்து பின்னாடி 2 பேர் தான் ஃப்ரீயாக உட்கார முடியும், 3 பேர். அதை யோசிக்கணும். அது யோசித்து அந்த மாதிரியான வாகனங்களை கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ அரசு செலவுலன்னா இவங்க பதவி காலம் முடிஞ்சா கொடுத்துட்டு போகிறதா தானே இருக்கும். அவங்க கொண்டு ஆமாம், அவங்க எப்படி கொண்டு போக முடியும்? ஏன்னா மாதப்படி அந்த 5 வருஷத்தில் அந்த வண்டி உணத்துக்காக போயிடும், எடைக்கு கூட போட முடியாது. அதை கொடுத்தா போனான்னா எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு கேட்டதே எங்கள் தொகுதி முழுக்க சுற்றணும்னா எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஏதோ வசதி இல்லைங்கிறதுனால எல்லாம் தொகுதி முழுக்க சுற்றுறா இல்லைம்மா வரோம் என்னன்னு தெரியல. இந்த காசை வாங்கி போட்டு சில பேர், சில எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஏக்கு ஒரு சம்பளம் தருவாங்க, 40,000 50,000. பிஏக்கு 50,000 தருவாங்க டெல்லியில். அதையும் அவன் கையெழுத்து மட்டும்தான் அவன் போடுவான். காசை எம்பி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி எம்பிக்கள் நிறையா இருக்காங்க. இது தமிழ்நாட்டு எம்பியில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் இதுதான் செய்யும். அவங்க பிஏ சில கோடீஸ்வரர்களில் தரேன் பிஏ பார்க்க வரவங்க வீட்டில் பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதான், அப்படி ஓட்டிக்கிறது. இல்லைன்னா லஞ்சம் வாங்கி பிழைக்க வேண்டியதான். மோஸ்ட் கரப்டட் எம்பிஸ் எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். புரியுதா அவங்களுக்கு? ஒருத்தர் நம்ம டெல்லி தொடர்பில் இருக்க நண்பர் சொல்லுவார், ஆந்திரா எம்பிஸ்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. சில ஸ்டேட்லலாம் அப்படியே, கேரளா எம்பிஸ்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் அதையும் ஆட்டையை போடுற எம்பிக்கு பாதிக்கு மேலே இருக்காங்க. சில பேர் அக்கௌண்ட் நம்பர் அவங்களுக்கு போட்ட பிறகு அவங்க அதுலேருந்து ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது பண்ணிக்க அப்படின்ட்டு ஒரு 10,000 மட்டும் கொடுத்துருவாங்க. 50,000 40,000 ஆட்டையை கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அவர் துறையை பற்றி கேட்டால் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு 5-6 பேர் இருந்துச்சு, எல்லா அமைச்சரும். அது யார் சொல்கிறதுன்னு தெரியாது. இல்லை இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்னு இந்த சில பிள்ளைங்க இருக்கும். அதுக்கு வந்து சில இது படிச்சுட்டு வந்துடும். அந்த டீச்சர் வந்து படிக்காத பிள்ளைங்களை நல்லா வைக்கணுன்றக்கா கேள்வி கேட்கும். அதுக்குள்ளே இது எந்திரிச்சு சொல்லிடும். அப்புறம் அந்த கேள்வி கேட்க முடியாது, இன்னொன்று எந்திரிச்சு சொல்லும். அது பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலில் நிறையா நீங்கள் பார்க்கலாம். முந்திரி கொட்டைன்னு வாங்கி டக்குன்னு சொல்லிடும் பதில். சொன்னோன்னே என்னத்தை கேள்வி கேட்க முடியும்? அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீ ஏன் சொல்கிற, நீ உட்காரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் செட் ஆகுனா அதே இது நீங்கள் ஒரு 8th கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பசங்க பிள்ளையெல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. எது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி வந்து அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நம்மளை கேட்டாலே நமக்கு எதுக்கு சொல்லணுன்ற மாதிரி தான் பார்ப்பாங்களா? வாத்தியார் அப்புறம் பார்ப்பாரு, இன்னும் எது கேட்டாலும் சொல்ல இப்போ உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களாம் வாத்தியாருக்கு சொல்லி கொடுக்குது. கேள்வி இந்த பிள்ளைங்க கேட்குது. இந்த கூகுளில் பார்த்துட்டு க்ரோக்கை பார்த்துட்டு, ஆமாம் டீச்சர் அது வாட் இஸ் திஸ், வி ஆர் சேயிங் லைக் திஸ், பட் க்ரோக் இஸ் நாட் திஸ் இது டெலிங் தி சேம். அப்புறம் இது இருக்குது, ChatGPT வெர்ஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் பட் வி ஆர் சேயிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி விடும்போது டீச்சர் தெரிச்சுட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளங்க, நான் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறது தான் வந்து நாங்கள் கூப்பிட்டு வச்சுருக்கோம், நீங்கள் வந்து உள்ள ChatGPT அது இதில் பாட்டு நோண்டை விட்டு ஃபோனை கொடுத்துட்டு அது வந்து எங்களை கேள்வி கேட்டுறதுக்கு நாங்கள் வைக்கலை, இல்லைன்னா வேறு ஸ்கூல் கூப்பிட்டு நிறையா நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் உள்ள பல ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்கள்லாம் அழுகிறாங்க. என்னடா இதுகள் முந்தி போது சம்பளத்தை காலி பண்ணிடுவாங்க போல், நம்ம சொல்லி கொடுக்கலான்னு ஒரு நோட்டை வச்சுட்டு வருஷம் பூரா அதே நோட்டை வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப என்னன்னா அதுக்குள்ள டீட்டெயில் இன்டெப்த்தான டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. நமக்கே தெரியாத விஷயத்தில் சொல்லும்போது டீச்சர்களால் ஜீரணிக்க முடியல. ஸோ பல இதில் அந்த மாதிரி பார்ப்போம் சார். இது ஒரு புதிய முயற்சி. இதை பார்த்து எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த சிஎம் கிட்ட யார் யார் கேட்க போகிறான்னு தெரியல. பல விஷயத்தை நம்ம முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நேரத்துக்கு